சொன்னா கேளுங்க. நூடுல்ஸ் பிரியர்களே, நூடுல்ஸ் சாப்பிடுவது மிகப்பெரிய ஆபத்து. சுவையாகவும் சில நிமிடங்களில் தயாராகிவிடும் என்பதாலும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பலரும் விரும்பி சாப்பிடும் உணவாக நூடுல்ஸ் மாறிவிட்டது. குறிப்பாக மாலை நேர சிற்றுண்டியாகவும் அவசர கால உணவாகவும் விடுதிகளில் தங்கும் மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்லும் இளைஞர்களின் முதல் தேர்வாகவும் இது உள்ளது. ஆனால் இந்த பழக்கம் நமது உடல் நலத்திற்கு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சுவைக்காக அடிக்கடி நூடுல்ஸ் சாப்பிடுவது நாளடைவில் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு காரணமாக மாறும் என அவர்கள் கூறுகின்றனர். பெரும்பாலான உடனடி நூடுல்ஸ்களில் முக்கிய மூலப்பொருளாக சுத்திகரிக்கப்பட்ட மைதா பயன்படுத்தப்படுகிறது. இந்த மைதாவில் உடலுக்கு தேவையான நார்ச்சத்து, வைட்டமின்கள் மற்றும் தாது சத்துக்கள் மிகவும் குறைவாகவே உள்ளன. இதனால் உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காமல் வெறும் கலோரிகள் மட்டுமே கிடைக்கின்றன. அது மட்டுமில்லாமல் நூடுல்ஸின் சுவையை அதிகரிக்கவும் நீண்ட நாட்கள் கெடாமல் பாதுகாக்கவும் அதிக அளவில் சோடியம், பதப்படுத்திகள் மற்றும் பல்வேறு ரசாயன சேர்மங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இவை உடலின் செரிமான மண்டலத்தை பாதிப்பதோடு மட்டுமில்லாமல் நீண்ட காலத்தில் பல்வேறு உடல்நல சிக்கல்களுக்கும் வழிவகுக்கலாம் என மருத்துவ நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். தொடர்ச்சியாக நூடுல்ஸ் சாப்பிடும் பழக்கம் இருப்பவர்களுக்கு செரிமான கோளாறுகள், மலச்சிக்கல், வயிற்று உப்பசம், குடல் தொடர்பான பிரச்சனைகள் போன்றவை ஏற்படலாம். மேலும் அதிக சோடியம் உட்கொள்வதால் உயர் இரத்த அழுத்தம் உருவாகும் அபாயமும் அதிகரிக்கிறது. இதய நோய்கள் மற்றும் சிறுநீரக பாதிப்புகள் ஏற்படும் வாய்ப்பும் அதிகரிக்கலாம் என்றும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். குறிப்பாக குழந்தைகளின் உணவு பழக்கத்தில் நூடுல்ஸ் அதிக இடம் பிடிப்பது மிகவும் கவலைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. வளர்ச்சி பருவத்தில் குழந்தைகளுக்கு புரதம், கால்சியம், இரும்புச்சத்து, வைட்டமின்கள் உள்ளிட்ட பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் அவசியம் தேவை. ஆனால் நூடுல்ஸ் போன்ற பதப்படுத்தப்பட்ட உணவுகள் பசியை தற்காலிகமாக அடக்கி விடுவதால் சத்தான உணவுகளை குழந்தைகள் தவிர்க்கும் நிலை உருவாகிறது. இதன் விளைவாக ஊட்டச்சத்து குறைபாடு, உடல் பருமன், வளர்சிதை மாற்ற கோளாறுகள் மற்றும் இளம் வயதிலேயே பல்வேறு வாழ்க்கை முறை நோய்கள் உருவாகும் அபாயம் அதிகரிக்கின்றது என்று மருத்துவ வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே நூடுல்ஸை தினசரி உணவாக மாற்றாமல் மிகவும் அரிதாக மட்டுமே சாப்பிடுவது நல்லது. அதற்கு பதிலாக காய்கறிகள், சிறுதானிய உணவுகள், பழங்கள் மற்றும் வீட்டிலேயே தயாரிக்கப்படும் சத்தான சிற்றுண்டிகளை உணவில் அதிகம் சேர்த்துக் கொள்வது உடல் நலத்திற்கு பெரும் நன்மையை அளிக்கும். சில நிமிடங்களில் கிடைக்கும் சுவைக்காக நமது நீண்ட கால ஆரோக்கியத்தை இழக்க வேண்டாம் என்பதே மருத்துவர்களின் முக்கிய அறிவுறுத்தலாகும்.